எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 238வது வீடியோ. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற சில விஷயங்கள் ஏற்கனவே ஏதோ ஒரு வீடியோவில் இப்போ தானே மேடம் சொன்னீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அது எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. புக்கில் சத்குருவும் கரெக்டாக தான் எழுதியிருக்காரு. டேட் வச்சு அதில் எழுதியிருக்காரு. அதாவது அக்டோபர் நவம்பர் வாக்கில் 1996 நவம்பரில் சத்குரு, விஜி, குழந்தை, ஆசிரமத்தில் இருக்க கொஞ்சம் முக்கியமான ஆளுங்க, இன்மேட்ஸ், ஆசிரமைட்ஸ், அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு சத்குரு இந்த ஒரிசாவில் சாம்பல்பூருங்கிற ஒரு இடத்துக்கு போனார். அந்த பாண்ட், ஒரு குளத்தை சுற்றி வந்தார். அந்த ஒரு மரத்தை பார்த்தாரு. மரத்தை பார்க்கும்போது ரொம்ப அழுகையாக வந்தது. அதுக்கப்புறம் தான் கழுத்தில் இருக்க மாலையை எடுத்து அந்த மரத்துக்கு போட்டாருன்னெலாம் நம்ம பார்த்தோம். இப்போவும் அதே இடத்துக்கு திருப்பியும் சத்குரு போகிறார். இந்த தடவை எதுக்கு போகிறாருன்னா, பாரதியையும் கூட்டிகிட்டு போகிறார். அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. சும்மா 15 நாளைக்கு ஒரு தடவை அவங்களுக்கு ட்ரிப் அடிக்கிறதுக்காக இல்லை. சத்குருவோட மெயின் நோக்கங்கிறது தியானலிங்கத்தை உருவாக்கணுங்கிறது தான். அதுக்கு தான் எத்தனையோ பேரெல்லாம் செலக்ட் பண்ணி கடைசியில் இவங்க 3 பேர் மட்டும்தான் அதுக்கு இந்த 3 பேரால் மட்டும்தான் அந்த தியானலிங்க பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. யார் பாரதி, விஜி, சத்குரு. பாக்கி எல்லோரும் கழண்டு போயாச்சு. ஏன்னா அதை பற்றிலாம் நம்ம பேசியாச்சு முன்னவே. இப்போது டிசம்பர் மாதம் 1996 டிசம்பர் மாதம் 3rd வீக், 3வது வாரத்தில் சத்குரு பாரதிகிட்ட கேட்குறார், நான் ஒரு ஃபேமிலி ட்ரிப் போகிறேன், நானும் விஜயும் குழந்தையுமா போகிறோம், நீ வரியா அப்படின்னு கேட்குறேன். யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவோன்னு நினைப்போம், என்னத்துக்கு அவங்க ஃபேமிலியாக போகிறாங்க, போயிட்டு வரட்டும், நம்ம எதுக்கு அதுக்கு இடையில அப்படின்னு. ஆனால் சத்குரு பாரதியை கூப்பிடுறதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த என்ன அர்த்தம்னா, இந்த சாம்பல்பூர், அந்த ரேகாடு, அந்த இடத்துக்கெல்லாம் திருப்பி இவங்க ஒரு தடவை போகும்போது தான், அதாவது அவங்களோட அந்த சஞ்சித கர்மாவோட அந்த பாவக்கணக்குகளையெல்லாம், பாவக்கணக்கோ புண்ணிய கணக்கோ, அந்த சஞ்சித கர்மாவோட கழிக்கிறதுக்காக இவங்க திருப்பியும் போன ஜென்மத்தில் எந்த இடத்துல இருந்தாங்களோ அதே இடத்துக்கு திருப்பியும் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம், ஒரு கட்டாயம் ஆன ஒரு சூழ்நிலை கிளம்பியிருக்கு. அதனால தான் சத்குரு பாரதிகிட்ட கூப்பிட்டு கேட்குறாரு, நாங்கள் 3 பேரும் போகிறோம், நீயும் வரியா அப்படின்னு. ஆக்சுவலாக பாரதியும் போகிறது நல்லது. ஏன்னா பாரதிக்கும் அங்கே தொடர்பு உண்டு, பாரதிக்கும் அந்த இடங்களுக்கெல்லாம் தொடர்பு உண்டு போன ஜென்மத்தில். ஓகே, அதுக்காகவே தான் சத்குரு பாரதிகிட்ட கேட்குறாங்க. பாரதி கணக்கு பண்ணுறாங்க. இது 3வது வாரம் ஆச்சு. ஏன்னா நம்ம எங்கேயாவது ஒரு 10-15 நாள் போகணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம யாரை பற்றி நினைப்போம்? நம்ம குழந்தைங்கள பற்றி தான் நினைப்போம் இல்லையா? இப்போ கிறிஸ்மஸ் வெக்கேஷன், அதுக்கப்புறம் பொங்கல் வருது. பொங்கலுக்கு ஒரு 10 நாள் லீவு கிடைக்கும். ஓகே, இப்போவும் வெக்கேஷன் தான் பசங்களுக்கு. அப்போ பசங்களை எங்கேயாவது பத்திரமா ஒரு இடத்துல யார்கிட்டையாவது ஒப்படைச்சிட்டு வேணால் போகலாம் அப்படின்னு நினச்சி சத்குருட்ட ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிவிட்டு அவங்க 2 பேர், பாரதியோட 2 குழந்தைங்களையும் அவங்க ஹைதராபாத்தில் அவங்களோட அண்ணா வீட்டில் கொண்டு ஸ்டே பண்ண வச்சுட்டு பாரதி இவங்களோட கிளம்பி போகிறாங்க. ஓகே, போகும்போது அதாவது டிசம்பர் 26 இவங்க ட்ரிப்பு கிளம்புறாங்க. இப்போ ட்ரிப்பு போகிறாங்கங்கும்போது நம்மெல்லாம் வெக்கேஷன் ட்ரிப் அடிக்கிறோமே, ஊட்டி, கொடைக்கானல், அங்கே இங்கேன்னு, அந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் கிடையாது. இப்போ தான் ஃபேமிலியோடு அவர் போயிட்டு வந்திருக்கார். திருப்பியும் அங்கே போகணுன்னா, அதே இடத்துக்கு போகணுன்னா, அப்போது அதில் ஏதோ ஒரு அர்த்தம் உண்டு. அதுவும் பாரதியை கூட்டிகிட்டு போகணுன்னா அங்கே ஏதோ, அதாவது அர்த்தம் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, பாரதியும் அங்கே இருந்திருக்காங்க. அப்போ அதாவது நம்மளோட கர்மாவை கழிக்கிறதுக்கு முன் ஜென்மத்தில் ஏதோ பாக்கி இருக்குது.
அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு நம்ம அந்த இடத்துக்கு போனால் தான் அது சரியாகும் அப்படின்னு இருக்கிறதுனால தான் சத்குரு பாரதியையும் கூட்டிகிட்டு போகிறார். ஸோ இவங்கெல்லாம் போகிறாங்க. போகும்போது அதே சாம்பல்பூர் போகிறாங்க. சாம்பல்பூருங்கிறது ஒரிசாவில் மேற்கு பாகத்தில் உள்ள ஒரு இடம். அங்கே வந்து ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன், அங்கே ஆதிவாசிகள் தான் ஜாஸ்தி இருக்காங்க. அப்போ சாம்பல்பூருங்கள அந்த இடத்துல தான் சத்குரு அவரோட குடும்பத்தோட, ஃபேமிலியோட, அவங்களோட சமூகத்தோட அங்கே இருந்திருக்கார். ஸோ திருப்பியும் இவர் அங்கே போகிறாரு. அங்கே போயிட்டு அங்கே முக்தீஸ்வர்ங்கிற ஒரு கோயிலுக்கு போகிறாரு. இந்த முக்தீஸ்வர் கோயிலில் தான் போன ஜென்மத்தில் சத்குருவோட சிஷ்யனான விபூதி சேர்ந்து இந்த அடுத்த ஜென்மத்தில் நம்ம தியானலிங்கம் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும், யார் யார் நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க என்ன ஒரு பிளாட் போட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த பிளாட்டில் அந்த விபூதிங்கிறது தான் இந்த ஜென்மத்தில் பாரதியாக வந்து பிறந்திருக்காங்க. ஓகே, போன ஜென்மத்தில் சத்குருவோட சிஷ்யனாக இருந்த விபூதி தான் இந்த ஜென்மத்தில் பாரதியாக வந்து பிறந்திருக்காங்க. அப்போது பாரதியும் கூட்டிகிட்டு போனால் தான் அந்த பழைய கர்மா கணக்கு க்ளோஸ் ஆகும், முடியும். அதுக்காக தான் கூட்டிகிட்டு போகிறார். அப்போது முக்தீஸ்வர் கோயிலுக்கு போகிறாங்க. பாரதிக்கு வந்து அந்த இடம்லாம் புதுசாகவே தோணலை. ஏன்னா இந்த இடம் எல்லாமே ரெண்டாவது தடவை சமயமாக பண்ணும்போதே அவங்களுக்கு தியானத்தில் இந்த இடம் எல்லாம் காமிச்சு கொடுத்துருக்காரு. ஓகே, ஞாபகம் வந்திருக்கு. அதெல்லாம் பழைய ஜென்மத்தில் இருக்கிறதெல்லாம் ஞாபகம் வந்திருக்கு. அதனால் அவங்களுக்கு புதுசாகவே தோணலை. ஆனால் விஜிக்கு வந்து அந்த மாதிரி பழைய ஞாபகம் ஒன்றுமே வரல. அப்போ சத்குரு வந்து எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஒவ்வொன்றா இந்த இடத்துல இப்படி நடந்தது, அப்படி நடந்தது, அது இதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துக்கிட்டே வர்றார். அப்புறம் இந்த 3 பேரும், சத்குரு, பாரதி, விஜி 3 பேரும் அந்த முக்தீஸ்வர் கோவிலில் 3 நாள் தொடர்ந்து தியானம் பண்ணுறாங்க. அப்போ தொடர்ந்து அந்த தியானம் பண்ணும்போது மட்டும்தான் அந்த பழைய கர்மா கணக்கெல்லாம் கழிக்க முடியும். அதுக்காக தான் அவங்க போகிறாங்க 2வது தடவையாக. அப்புறம் இப்போ வந்து விஜிக்கு பழைய ஞாபகம்லாம் ஒன்றும் வரல, ஒன்றும் தோணலைன்னா கூட அவங்களோட அப்ரோச்சில், அதாவது அவங்களோட நடவடிக்கைகளில் நிறைய வித்தியாசம் தெரியுது. முகத்தில் ஒரு தேஜஸ் தெரியுது. சத்குரு வந்து ஹஸ்பண்டாக இருந்தால் கூட முன்ன மாதிரி இந்த கேஷுவலாக பழகிற மாதிரியெல்லாம் இப்போ இல்லை. ஒரு குரு மாதிரி கொஞ்சம் எட்ட நின்று ஒரு மரியாதையோடு பார்க்குறாங்க. நிறைய அவங்களோட நடவடிக்கைகளில் வித்தியாசங்கள் தெரியுது. அப்போது முன்ன வந்து ஒரு தடவை பார்த்தோம், பாரதி வந்து விஜயன்கிட்ட கேட்டாங்க, ஏன் நீ வேலைக்கு போகிற, நீ ரிசைன் பண்ணிவிட்டு இங்கே உங்கள் ஹஸ்பண்டோட வந்து இருக்க வேண்டியதானே, இங்கே வந்து ஹெல்ப் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கோவப்பட்டாங்கன்னு பார்த்தோம். அதே மாதிரி இப்போவும் பாரதிக்கு விஜய் மேலே கோவம். நீ என்ன இப்போ சதா சர்வகாலமும் மகாசமாதிக்கு போகிறேன், மகாசமாதி அடையணும்னு பேசிகிட்டு இருக்க, இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்து உங்கள் ஹஸ்பண்டு செய்ய போகிற இவ்வளோ பெரிய மகத்தான ஒரு வேலையில் நீயும் ஹெல்ப் பண்ண வேண்டியதானே அப்படின்னு பாரதி இப்போவும் விஜயை திட்டிகிட்டு தான் இருக்காங்களே தவிர அவங்களால 2 பேராலையும் கம்ப்ளீட்டாக ஒத்து போக முடியல. ஆனால் இவங்க 2 பேரோட எனர்ஜியும் ஒருங்கிணைச்சா தான் சத்குருவுக்கு இன்னும் கொஞ்சம் தியானலிங்கம் பண்ணுற வேலை சுலபமாகும். அதுக்கு தான் அவர் இவங்க 2 பேரையும் ஒத்து போகணும், அடிக்கடி பேசிக்கோங்க, அடிக்கடி ஒன்றா உட்காந்து சாதனை பண்ணுங்க. ஏன்னா அவங்க 2 பேரோட எனர்ஜி லெவல் ஒன்றா மிக்ஸ் ஆகணும், பிளெண்ட் ஆகணும். அதுக்கு தான் அவர் பார்க்குறாரு. ஆனால் இவங்க 2 பேர்த்துக்கும் எப்போவுமே ஒரு கருத்து வேற்றுமை இருக்குது. அது மட்டும் இல்லை, அவங்களோட நேச்சரும் வேறு மாதிரி. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி விஜய்ங்கிறது கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க, ரொம்ப சென்டிமெண்டல், ரொம்ப இமோஷ்னல். ஆனால் பாரதி வந்து ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் ஜென்ஸ், ஆண்களுக்கு உண்டான குணங்களெல்லாம் இருக்கிற மாதிரி. அதனால தானே அவங்க வந்து பிறக்கும்போதே 2 பிங்களையோடு வந்து பிறந்திருக்காங்க. ஈவன் பாரதி அடுத்த ஜென்மத்தில் பிறக்கும்போது 2 பிங்களையோடு பிறக்கணுங்கிறது கூட அந்த முக்தேஸ்வர் கோவிலில் இவங்க 2 பேரும் குருவும் சிஷ்யனும் உட்காந்து பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க. அடுத்த ஜென்மத்தில் இப்படியெல்லாம் தான் வரணும்னு. அப்போ அவ்வளோ கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணும்போது நமக்கு வேறு ஒன்றும் செய்ய முடியாது.
அப்போது அந்த கார்மிக் பேரியர்னால் அந்த கர்ம வினைகளால் வர்ற திரை, ஒரு தடுப்பு சுவர் இருந்துக்கிட்டே இருக்குது. யாருக்கு 2 பேருக்கு நடுவில்? பாரதிக்கும் விஜிக்கும். அந்த தடுப்பு சுவரை, கார்மிக் பேரியரை மாற்றினா தான் இவங்க 2 பேர் எனர்ஜியும் ஒன்றாக முடியும். அதுக்கு தான் சத்குரு இந்த தடவை பாரதியையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஓகே, அப்புறம் போனாங்க. 3 பேருமா 3 நாள் உட்காந்து தியானம் பண்ணி எல்லாம் கொஞ்சம் எனர்ஜி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு திருப்பி போகிறாங்க. எங்கே? ராய்காடுங்கிற ஒரு இடம். ராய்காடுங்கிறது மத்திய பிரதேஷில் உள்ள ஒரு இடம். மத்திய பிரதேஷுங்கிறது அப்போ ஒரிசாவோட கிழக்கு பாகம், சாம்பல்பூருங்கிறது ஒரிசாவோட மேற்கு பாகம், ராய்கடுங்கிறது இது ஒரிசாவோட கிழக்கு பாகம். அந்த கிழக்கு பாகத்தை ஒட்டி தான் மத்திய பிரதேஷ் வருது நடுவில். ஓகேயா? அப்போது அந்த ராய்கடுங்கிற ஒரு இடத்துக்கு போகிறார். அப்போது அங்கேயும் ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது, ஒரு சிவாலயம் இருக்குது. அங்கே அந்த சிவன் கோயிலுக்குள்ளே போன உடனே பாரதிக்கு எல்லாம் அந்த தேஜாவுன்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி முன்னவே இங்கே வந்திருக்கேனே, இந்த இடம் பார்த்துருக்கேனே, அந்த கோவிலில் அடிக்கிற மணி கூட இவங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. இந்த கோவில் மணி சத்தம் எங்கேயோ கேட்டிருக்கேனே, ஏற்கனவே நான் கேட்டது தானே அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றும் புதுசாகவே தெரியல. அந்த இடத்துல போகும்போது அதெல்லாம் எப்போ நடந்திருக்கு? போன ஜென்மத்தில் நடந்திருக்கு. அதாவது பாரதி சின்ன பொண்ணாக இருக்கும்போது சின்ன வயசில் தினமும் அந்த சிவன் கோயிலுக்கு போவாங்களாம். அப்போ அந்த கோயில் மணி கேட்டு அது இப்போவும் அதே மணி சத்தம், அதே சத்தம் கேட்கும்போது அவங்களுக்கு எல்லாமே ஒன்றும் புதுமையாக தோணலை. நம்ம எல்லாம் வந்த இடம் தானே, நம்ம இடம் தானே, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஓகேயா? அப்புறம் சத்குரு அந்த ராய்கட்டை அலைஞ்சு திரிஞ்சு அந்த பிராமின்ஸ் தங்குற ஒரு காலனிக்கு போகிறார். ஏன்னா அந்த பிராமின்ஸ் தங்குற இடத்துல காலனியில் தான் அந்த சாம்பவிங்கிற ஒரு பொண்ணோட இவருக்கு ஸ்னேகம் ஏற்பட்டுச்சு. ஓகேயா? அதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்தாச்சு. அப்போது திருப்பியும் அந்த பழைய இடத்துக்கே சத்குரு தேடி போகிறாருன்னா அங்கே இருக்க கணக்கை முடிக்கணும். அதுக்காக யார் மேலேயும் கொலவெறியோடையோ கணக்கை முடிக்கிறதுக்கு அந்த மாதிரி இல்லை, அவரோட கர்ம வினைகளை தீர்க்கணும். பழைய கர்மாக்கள் இப்போவும் ஒட்டிக்கிட்டு இருக்குது. யாருக்கு? இவங்களுக்கு எல்லாமே. அதெல்லாம் கட் பண்ணி விட்டால் தான் இவங்க ஃப்ரெஷ்ஷாக அந்த தியானலிங்கம் பண்ணுறதுக்கு உண்டான எனர்ஜி அவங்களால புதுப்பிக்க முடியும். ஓகே, அதுக்காகவே போகிறாரு. அந்த பிராமின் காலனி எல்லாம் போய் தேடி கண்டுபிடிச்சி வராரு. அங்கேயும் ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயில் கூட இன்றைக்கி வரைக்கும் மாறாமல் இருக்குது. இது எப்போது? 400 வருஷத்துக்கு முன்னே நடந்த சம்பவம். ஓகேயா? இப்போவும் அதே ராய்கட் இடம், அந்த பிராமின் காலனி, அந்த சிவன் கோவில் எல்லாம் பழைய மாதிரியே இருக்குது. என்னமோ இவர் இத்தனை 4 ஜென்மம் கழித்து வரும்போதும் அவரால் அதை பார்த்தா புரிஞ்சிக்க முடியணுங்கிற மாதிரி ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு அதை ஒரு மாற்றமும் இல்லாமல் அதெல்லாம் அப்படியே இருக்குது. அப்போ யோசித்து பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அப்போ அவருக்கு எல்லாம் சத்குருக்கு எல்லாம் கிளியராக புரியுது. இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்ததான். அங்கே இந்த கோவிலை சுற்றி தான் அக்ரஹாரம்பாங்க. அக்ரஹாரங்கிறது பிராமின்ஸு, இந்த பூஜை பண்ணுறவங்க, கோவிலில் வேலை செய்கிறவங்கெல்லாம் கோவிலை சுற்றியே சின்ன சின்ன வீடு வச்சு அங்கேயே வாழ்ந்துட்டுருப்பாங்க. இப்போ கூட பத்மநாபசாமி க்ஷேத்திரத்துக்கு சுற்றிலும் இந்த தெருவு வீடும்பாங்க, ஓடு போட்ட வீடு, சின்ன சின்ன வீடுகள் இப்போவும் இன்றைக்கும் பார்க்கலாம். அதுதான் அக்ரஹாரம். அக்ரஹாரங்கிறது பிராமின்ஸ் மட்டும் வாழ்கிற ஒரு இடம், காலனி. ஓகே, அங்கே தான் இவர் போய் அந்த சாம்பவியை பார்த்து இஷ்டப்பட்டிருக்காரு. ஆனால் கடைசியில் அந்த காதல் நிறைவேறலை. கடைசியில் அந்த காதல்னால தான் அவருக்கு மரணமே ஏற்பட்டுச்சு. திருப்பியும் 400 வருஷத்துக்கு முன்னே நடந்தது. அந்த பில்வாங்கிற பையனை கொன்னது.
அந்த சம்பவம்லாம் அவருக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஞாபகம் வருது. நிறைய மரங்கள் இருக்குது அந்த சிவன் கோயிலில். கரெக்டாக ஒரு மரத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறார். ஏன்னா அந்த மரத்தில் தான் இந்த பில்வாங்கிற பையனை கட்டி வச்சு பாம்பால் கொத்த வச்சு கொள்கிறாங்க. ஓகே, அப்போது கட்டி வச்சு இந்த பில்வாவோட ஒரு பல விஷம் நிறைஞ்ச பாம்புகளில் ஒரு பாம்பை வச்சு தான் கொத்த வச்சுருக்காங்க. அப்போது அதுக்கப்புறம் கயிறை அவுத்து விட்டாங்களா என்னன்னு தெரில. ஹீ ஃபெல் ஃப்ளாட் ஆன் த ஃபேஸ் ஆன் த கிரவுண்ட் ஃபேஸ் டவுன் அப்படின்னு போட்டிருக்காரு. அதாவது அந்த விஷம் ஏற 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 நமக்கு தெரியுது, சத்குருவுக்கு நல்லா தெரியுது. அந்த 400 வருஷத்துக்கு முன்னே நடந்தது. அதை பற்றி இப்போ விவரிக்கிறாரு. அப்போது சாகும்போது அப்போவும் ஒரு மன தைரியம். அதாவது இவன்கள்லாம் நான் அந்த பொண்ணை காதலிச்சேங்கிற ஒரே விஷயத்துக்காக, ஒரே தவறுக்காகன்னு சொல்லலை, ஒரே விஷயத்துக்காக என்னோடய பாம்பை வச்சே என்னை கொத்த வச்சு கொல்றாங்க. ஆனாலும் நான் இவங்க முன்னாடி நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னா, ஐயோயோ என்னை காப்பாற்றுங்க, அப்படியாக்கும் இப்படியாக்கும், இல்லைன்னா அவங்கள வசப்பாடுறது, சபிக்கிறது, அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை. நான் இவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து தான் சாவேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் இருக்கார் அவருக்கு. ஆனால் விஷம் பரவுறது, உயிர் போகிறதெல்லாம் நல்லா தெரியுது. கடைசியில் தான் அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, ஒரு அவேர்னஸோடு தான் நான் இங்கே உயிரை விட்டேன், ஒரு அவேர்னஸோடு தான் உயிரை விட்டுருக்கேன். அந்த அவேர்னஸுக்கு காரணம் கடைசி நிமிஷத்தில் ஒரு தெய்வீக சக்தி எனக்கு அந்த அவேர்னஸை கொடுத்துது அப்படின்னு சொல்கிறார். அப்போது என் கடைசி மூச்சு அங்கே தான் விட்டுருக்கார். அந்த மரத்தை சுற்றி தான் அதே எனர்ஜி இப்போவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ திருப்பியும் இந்த இடத்துக்கெல்லாம் திருப்பி போனதும் அந்த பழைய கர்மா கணக்கை முடிக்கிறதுக்காக தான் அங்கே எல்லாம் போய் இருந்து மெடிடேஷன்லாம் பண்ணி பழைய கர்மாவோட அந்த தடைகளை எல்லாம் நீக்கிட்டு வராங்க. ஓகேயா? அப்போது இதெல்லாம் தான் நமக்கு தெரிய வேண்டிய சுவாரஸ்யமான விஷயங்கள். இப்போது நம்ம லைஃப்பை எடுத்துக்கோங்களேன். நம்ம போன ஜென்மத்தில் யாராக இருந்தோன்னு இன்றைக்கி வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. எங்கே இருந்தோம், யார் கூட எல்லாம் இருந்தோம், எப்படி இறந்தோம், என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அதனால தான் நம்ம செஞ்சித கர்மா இன்னும் குறைய மாட்டேங்குது. அதே சமயத்தில் இந்த கர்மா கணக்கை கழிக்கிறதுக்காக தான் சத்குரு கடைசியாக இன்னொரு தடவை அந்த இடத்துக்கெல்லாம் வந்து பார்த்து எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஓகேயா? ஸோ இதை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் வேறு சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். ஓகேயா? நற்பவி நற்பவி நற்பவி.